ஜப்பான் ஓபன் 2025 சூப்பர் 750 பேட்மிண்டன் தொடரில் இந்திய நட்சத்திர வீராங்கனை பி. சிந்து முதல் சுற்றிலேயே வெளியேறியது பெரும் ஏமாற்றத்தை அளித்துள்ளது. 2 முறை ஒலிம்பிக் பதக்கம் வென்ற சிந்து தென்கொரியாவின் சிம் யூ ஜின்னிடம் நேர் செட்களில் தோல்வியடைந்தார். இந்த சீசனில் அவரது மோசமான ஃபார்ம் தொடர்வதையே இது காட்டுகிறது. முன்னாள் உலக சாம்பியனான 30 வயது சிந்து ஆட்டத்தில் தடுமாறினார். ஷாட்களின் நீளத்தை கணிப்பதில் ஏற்பட்ட பிழைகள் அவருக்கு பெரும் பின்னடைவாக அமைந்தன. வெறும் அரை மணி நேரத்திற்கும் மேலாக நடந்த ஆட்டத்தில் 15-21, 16-21 என்ற கணக்கில் அவர் தோல்வியடைந்தார். இது இந்த ஆண்டில் சிந்துவின் 5வது முதல் சுற்று வெளியேற்றமாகும். முதல் செட்டில் சிந்து சில போராட்டங்களை வெளிப்படுத்தினாலும் சிம் யூ ஜின் நிலையான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார். சிந்துவுக்கு எதிராக சிம் யூ ஜின் பெற்ற முதல் வெற்றி இதுவாகும். 2வது செட்டில் சிந்து 1-6 என பின்தங்கினார். பின்னர் 11-11 என சமன் செய்தார். ஆனால் கொரிய வீராங்கனை மீண்டும் விரைவாக புள்ளிகளை பெற்று முன்னிலை பெற்றார். நம்பிக்கையுடன் ஆட்டத்தை முடித்து சிந்துவின் ஜப்பான் ஓபன் பயணத்தை முடிவுக்கு கொண்டு வந்தார். சிந்துவின் ஏமாற்றமான வெளியேற்றத்திற்கு மாறாக இந்தியாவிற்கு முதல் நாளில் மற்ற போட்டிகளில் வெற்றி கிடைத்தது. லக்ஷயா சென் மற்றும் ஆண்கள் இரட்டையர் ஜோடியான சாத்விக் சாய்ராஜ் ரங்கிரெட்டி, ஸ்ராக் ஷெட்டி ஆகியோர் அபார வெற்றிகளை பதிவு செய்தனர். இருவரும் நேர் செட்களில் வெற்றி பெற்று 2வது சுற்றுக்கு முன்னேறினர். தற்போது உலக தரவரிசையில் 18வது இடத்தில் உள்ள லக்ஷயா இந்த சீசனில் தனது சிறந்த ஆட்டங்களில் ஒன்றை வெளிப்படுத்தினார். சீனாவின் வாங் ஜெங்ஜிங்கை 21-11, 21-17 என்ற கணக்கில் வீழ்த்தினார். 23 வயதான லக்ஷயா ஆட்டத்தின் தொடக்கத்திலிருந்தே சிறப்பாக செயல்பட்டார். முதல் செட்டில் 13-2 என விரைவாக முன்னிலை பெற்று எளிதாக முடித்தார். 2வது செட்டில் வாங் சற்று எதிர்ப்பை காட்டினாலும் லக்ஷயா தனது நிதானத்தை இழக்கவில்லை. ஒரு செட்டையும் இழக்காமல் ஆட்டத்தை முடித்தார். அவர் இப்போது 2வது சுற்றில் சவாலான மோதலை எதிர்கொள்கிறார். 7வது தரவரிசை வீரரும் உள்ளூர் நட்சத்திரமுமான கோடாய் நரோகாவுடன் லக்ஷயா மோதவுள்ளார். இந்த போட்டி அவருக்கு ஒரு பெரிய சவாலாக இருக்கும். முன்னாள் உலக நம்பர் 1 ஜோடியான சாத்விக் மற்றும் ஸ்ராக் கொரியாவின் காங் மின் ஹியூக் மற்றும் கிம் டோங் ஜூவை எதிர்கொண்டனர். 21-18, 21 என்ற கணக்கில் 42 நிமிடங்களில் வெற்றி பெற்றனர். தற்போது உலக தரவரிசையில் 15வது இடத்தில் உள்ள இந்த இந்திய ஜோடி ஆரம்பத்தில் சற்று மெதுவாக தொடங்கினர். ஆனால் முதல் செட்டின் நடுப்பகுதியில் தங்கள் ஆட்டத்தின் வேகத்தை கண்டனர். அதன் பிறகு ஆட்டத்தை முழுமையாக தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தனர். நெட்டில் அவர்களின் ஆக்ரோஷமான ஆட்டமும் 2வது செட்டில் அவர்களின் துல்லியமான செயல்பாடும் குறிப்பிடத்தக்கது. இந்த தொடரில் ஆழமாகச் செல்ல வேண்டும் என்ற அவர்களின் நோக்கத்தை இது அடிக்கோடிட்டு காட்டுகிறது. அவர்களின் ஒருங்கிணைந்த ஆட்டம் எதிரணிக்கு பெரும் சவாலாக அமைந்தது. பி. சிந்துவின் ஜப்பான் ஓபன் பயணம் முடிவுக்கு வந்த நிலையில் இந்தியாவின் அனைத்து பார்வைகளும் இப்போது லக்ஷயா சென் மீது திரும்பியுள்ளன. அனுபவம் வாய்ந்த சாத்விக் சிராக் ஜோடியும் இந்தியாவின் நம்பிக்கையை தாங்கி நிற்கிறது. இந்த தொடரில் இந்தியாவுக்கு பெருமை சேர்க்கும் பொறுப்பு இப்போது அவர்கள் வசம் உள்ளது. லக்ஷயா மற்றும் சாத்விக் சிராக் ஜோடி தங்கள் சிறப்பான ஆட்டத்தை தொடர்வார்கள் என நம்புகிறோம். அவர்கள் அடுத்த சுற்றுகளிலும் வெற்றி பெற்று இந்தியாவின் பதக்க கனவுகளை நிறைவேற்றுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த தொடர் இந்திய பேட்மிண்டன் ரசிகர்களுக்கு மேலும் பல உற்சாகமான தருணங்களை வழங்கும் என நம்புகிறோம்.